ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து போன வீடியோ லெக்சர்ஸில் என்ன பார்த்தோம்னா வந்து ஆட்டிடியூட் பற்றி பார்த்தோம். ஜாப் ரிலேட்டட் ஆட்டிடியூட், ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் வந்து ஜாப் ரிலேட்டட் ஆட்டிடியூட் அப்படின்றது வந்து நம்ம ஜாபோட ரெக்குயர்மெண்ட் டோட்டலாக என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு ஜாப்க்கு ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஜாப்ஸை வந்து நம்ம ஒர்க்காக கிளாஸிஃபை பண்ணுறோம். மேக்ஸிமம் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனால் வந்து ஜாப் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறது பேர் ஜாப். ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம கம்ப்ரைஸாக ஜாப்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம சொல்கிறது தான் வந்து ஒர்க் அப்படின்னு யூஸ்வலாக டினோட் பண்ணுவோம். ஸோ ஆட்டிடியூடை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஒர்க்கு ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸ். எம்ப்ளாயி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருந்தால் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் ஆட்டிடியூடில் இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். ஸோ அகைன் நம்ம சொன்ன மாதிரி தான் ஆட்டிடியூட் வந்து குட் பேட் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக பிரிக்க போகிறதில்ல. பட் ஆனால் வந்து ஃபேவரபிள் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் இருந்துச்சுன்னா எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். டேர்ன் ஓவர் அப்படின்றது ரிட்டென்ஷன் ரேஷியோ தான் டேர்ன் ஓவர் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். ரிட்டென்ஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஜாயின் பண்ணுறாங்க, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து கம்பெனியை விட்டு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த எம்ப்ளாயி டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருக்கணும். ஸோ அப்போ ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ன் ஓவர் கம்மியாக இருக்கும், ரெடியூஸாக இருக்கும். அதே இது எம்ப்ளாயிக்கு வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஆர் அன்ஃபேவரபிள் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வெளியில் போவாங்க. ஸோ இட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து ஆட்டிடியூட் வந்து என்னென்னா இட் காசஸ் ஆப்சன்ஸ். நிறைய வந்து லீவ் எடுப்பாங்க. அதே மாதிரி டேர்டினஸ், ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணாமல் அப்படியே என்ன சொல்கிறதுனா செதறி பண்ணுற ஒரு நேச்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டாக்ஸிக் ஆட்டிடியூடாக இருக்கிறவங்க, சில டாக்ஸிக் பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஆட்டிடியூட் இருக்குது. அந்த ஆட்டிடியூடில் இருக்கிறவங்க எப்படின்னா வயலன்ஸில் கூட ரிசார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஈவன் வந்து சில பேர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம்னால வர்றது தான். ஸோ அகெயின் வந்து என்னென்னா ஃபைனலாக அதர் எஃபெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதர் எஃபெக்ட்ஸ்னால் நிறைய இருக்குது. புல்லிங், லோட் க்ரியேட்டிவிட்டி, த்ரெட்டனிங் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ இந்த ஆட்டிடியூட் இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து கம்பெனிஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ரிலேட்டட் ஆட்டிடியூட். இது வந்து ஒரு சின்ன லெக்சர் தான். நான் அடுத்த வீடியோ லெக்சரில் என்ன பார்ப்போம்னா வந்து ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் பற்றி பார்ப்போம். அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.